சுட சுட இட்லி கூட இந்த எம்டி சால்னா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்போ இட்லி செஞ்சாலும் சட்னி சாம்பாரை மறந்துடுவீங்க. இந்த சால்னா தான் பண்ணுவீங்க. இதை 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஒன்று வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயில் கரம் மசாலா போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிக்கணும். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை நீளமாக கட் பண்ணி உள்ள சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை ஒரு கையளவு போட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் எடுத்தீங்கன்னா சூப்பரான கமகமன் வாசத்தோட நம்மளோட எம்டி சால்னா ரெடி. இதை இட்லி கூடயும் ட்ரை பண்ணுங்கள், சப்பாத்தி பரோட்டா கூடயும் ட்ரை பண்ணுங்கள்.